கடினமான உழைப்புக்கு பெயர் போன தனுசு ராசிக்காரங்களே, உழைப்பு மட்டும்தான் என்னைக்கும் உயர்வ தரும். ஒரு நாளும் உழைப்பை தவிர்த்து எதுவுமே நம்மள நிரந்தரமா முன்னேற்றாது அப்படிங்கிறதுல தெளிவான சிந்தனை கொண்ட தனுசு ராசிக்கு. தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? குரு பகவானுடைய வக்ர பயிற்சியினால உங்களுக்கு 8 நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு லிஸ்ட் போட்டு பேசலாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். முக்கியமா விபரீத யோகம். கொட்டக்கூடிய பணம்னு போட்டிருக்கோம். உடனே தனுசு ராசி யோசிக்கும். நெறைய பண விஷயத்துல நான் ஏமாந்துருக்கேன். நெறைய பணம் என்னோடதே வெளியில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். என் பணத்த வாங்கி வச்சுட்டு அவங்களும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நான் வாழ்க்கைய தொலைச்சுட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. அதுக்கு தாங்க உங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறப்போ, உங்களுக்கு கோடி கோடியா பணத்த கொட்டி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லாதனால தான் இப்ப குரு பகவானோட வக்ரகதி உங்களுக்கு நல்லத குடுக்க போகுது. எப்ப இந்த குரு பகவானோட வக்ரகதின்னு பார்த்தோம்னாக்கா, வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிங்க. அதாவது ஆல்ரெடி ரிஷப ராசியில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான், முன்னோக்கி மிதுன ராசிக்கு போகாம, பின்னோக்கி பயணம் செய்யறத வக்ரகதின்னு சொல்லுவோம். அப்படி பின்னோக்கி ரிஷப ராசியில ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பயணப்படுறாரு. அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 4 மாத காலம் இவர் இப்படிதான் வக்ரகதியில பயணம் செய்ய போறாரு. இதனால ஒரு சிலரோட வாழ்க்கையே மாறப்போகுது. ஆனா தனுசு ராசியோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதத்துல மாறப்போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு நாங்க ஜோசியத்துல பேசுவோம். அதே மாதிரி தாங்க குரு பார்க்க கோடி பாவங்களும் விலகி போகும். சோ இவரு உங்களுக்கு நல்ல கதியில இருக்கிறதுனால உங்கள மேல தூக்கி வைக்க போறாருங்க. ரொம்ப அடி பாதாளத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள உச்ச நிலைக்கு சிம்மாசனத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க இந்த 4 மாத காலம் தனுசு ராசிக்கு இருக்க போகுது. இந்த குரு பகவான் வக்ரகதியில செலவு அப்படிங்கிறது உங்க கட்டுக்குள்ள இருக்குங்க. பணவரவு தாராளமா இருக்கும். அப்படியே செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குங்க. எவ்வளவு பணம் வந்தாலும், அந்த பணம் நமக்கு போதல அப்படின்ற ஒரு நிலைமை தானே இத்தன நாளா இருந்துச்சு. அந்த நிலை மாறுங்க. வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு சேமிப்புக்கு வந்து சேரும். முக்கியமா வீடு கட்ட வாய்ப்பு இல்லாம தவிச்சுட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட நிலை மாறி வீடு கட்டுவீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குவீங்க. சொத்து சேர்க்கை அதிகமா உண்டுங்க இந்த காலகட்டத்துல. சொல்லப்போனா கடந்த 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல விதத்துல இருக்க போகுது. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனசுக்கு காயப்படுத்துச்சோ, கஷ்டத்த கொடுத்துச்சோ அது எல்லாமே மாறப்போகுதுங்க. பண விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்கும். பொருளாதார ரீதியா உங்க கை ஓங்குறதுனால மத்த விஷயங்கள்ல நீங்க தாராளமா சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குங்க. குடும்பத்த பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் மாறி நிம்மதி கிடைக்குங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். திருமண வயதில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் சொல்லணும்னாக்க, வேலைக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு மாரி மோசமான வேலையில தான் இருக்கேன். சரியான வேலை இல்ல, நல்ல சம்பளம் கிடையாது அப்படின்ற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல வேலை விஷயம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை உங்கள தேடி வருங்க. தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல தொழில் இருக்கும். தொழில்ல நல்ல லாபம் பார்க்கலாம். வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே சமயம் சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. உடல் நலன பொறுத்தவரைக்கும் உடல் நலன் கொஞ்சம் மேம்படுங்க. ஆனாலும் நீங்க உடல் நலன்ல கவனம் செலுத்தணும். பயணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அதிகமா பயணம் பண்ணுவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன கொடுக்கும். ஒரு சிலரு புதுசா வீடு வாங்குவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இந்த காலகட்டத்துல நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகமான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி வீடு கட்ட தொடங்கிட்டோம். ஆனா தடை தாமதம் தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. சரியா அந்த வீடு கட்டி முடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்பேற்பட்ட அமைப்பு கூட இந்த காலகட்டத்துல கடகடன்னு வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் தனுசு ராசிக்கு சிறப்பா தாங்க இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 8 விஷயம் என்ன அப்படின்னு லிஸ்ட் போட்டு பார்க்கலாங்க. விஷயம் அரசியல்ல இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிங்க எல்லா விதத்திலயும் நல்லதாங்க இருக்கு. மேலிடத்திலயும் உங்களுடைய பெயரும் புகழும் கூடுவதனால பதவிகள் தேடி வரும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்குங்க. உங்களுடைய பதவிகளுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஒரு சில கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க பாட்டுக்கு ஏதாவது அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை உசுப்பேத்தி நிறைய வேலை பார்த்து விட்டுடுவாங்க. கொஞ்சம் கவனமாவும் இருங்க. வாய்ப்புகள் சரியாக இருந்தாலும் பதவிகளை தேடி வந்தாலும் இந்த சமயத்துல நீங்க கவனமா இருக்கணுங்க. எந்த வேலை செய்யறதாலும் சரிங்க, யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, யாருக்கு வாக்குறுதி கொடுக்கறதாலும் சரி, யோசிச்சுதான் அப்புறம் முடிவு எடுக்கணும். ரிஸ்க் மட்டும் எதுலயும் எடுத்துறாதீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதுங்க. அடுத்த 2வது விஷயங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகுங்க. அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்திலும் சரி, தொழிலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு.
அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும், உங்களுடைய தங்கை மற்றும் அக்காவின் குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கூட சரி பண்ணிடுவீங்க இந்த காலகட்டத்துல. அடுத்து திருமண வாழ்க்கையில நிலவு வந்த பிரச்சனை கூட சரியாகிடுங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இத்தன காலம் என்ன குடும்பத்திலயும் பிரச்சனை, கூடப்பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையும் பிரச்சனை, பண விஷயம் பிரச்சனை, தொழில்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு சொல்லி தானே தலைய பிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத கூடிய அளவுக்கு சீக்கிரமா ஒவ்வொன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதுவே சரியாகிடுங்க. அப்ப நீங்களே யோசிப்பீங்க, இந்த பிரச்சனைக்கா நம்ம இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்படி மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம். எவ்வளவோ வந்துட்டு மனசு அழுத்தத்துக்கு உள்ளானோமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருக்கனால, அந்த பிரச்சனை வந்த மாரியும் தெரியாது, சரியான மாரியும் தெரியாது. அதுவே சரியாகிடுங்க. அடுத்த 3வது விஷயம். அப்பா, அம்மா கூட குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாக போகுது. அண்ணன், தம்பி உறவுல இருந்த சிக்கல்கள் சரியாக போகுது. இருந்தாலும் மத்தவங்க கிட்ட பேசுறப்போ, கவனமா யோசிச்சு பேசுங்க. ஏன்னா, இனிமையான வார்த்தைகள் மட்டும் தான் தனுசு ராசியை காப்பாத்துங்க. எதுவுமே யோசிக்காம மனசுல பட்டத பேசுறேன். இல்ல கோவமா இருக்கேன். அதனால இந்த மாரி நான் பேசிட்டேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமா கோபமான வார்த்தைகள பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுடைய நல்ல மதிப்பு கூட கெடுத்துரும். நெறைய நல்ல விஷயங்கள உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். கொஞ்சம் பார்த்து சூதானமா யோசிச்சு பேசுங்க. இத்தன காலமாக உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சிக்கல்களும் சரியாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. 4வது விஷயம். வேலையில புதிய உற்சாகம் பிறக்குங்க. தொழில்ல வளர்ச்சி இருக்கும், சொத்துல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா, குரு பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கோடி கோடியா கொட்டி குடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. பண விஷயம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய சோதிச்சுச்சு இல்லையா? அந்த வாழ்க்கை போராட்டத்த இந்த காலகட்டத்துல வெற்றி அடைய போறீங்க. வாழ்க்கையா நீங்களான்ற நிலை மாறி, வாழ்க்கை உங்களுக்கு வசப்பட போகுது. பண விஷயத்தினால இனி உங்களுக்கு கஷ்டம் கிடையாதுங்க. அடுத்து 5வது ஒரு விஷயங்க. இத்தன காலம் மன வாழ்க்கையில நிலவி வந்த மோதல்கள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே நீயா நானா? நீ என்ன சொல்றது? நான் என்ன சொல்றது? அந்த மாரி நிலை இருந்தாலும் சரி, இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் சரி, இல்ல கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிருந்தாலும், ஏன் டிவோர்ஸே வாங்கியிருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா, அந்யோன்யமா வாழ்வதற்கான ஒரு அமைப்பும் இருக்கு. அப்படி ஏதாவது உங்களுக்கு நிலைமை இருந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை துணைய தேடி போய் பேசுங்க. இந்த காலகட்டத்துல அது சக்சஸ் ஆகுங்க. கணவன் மனைவி கட்டாயம் ஒண்ணா சேர்ந்து வாழ போறீங்க. மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமோகமா இருக்கு. இல்ல ரொம்ப நாளா வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையும். ஓகேங்களா? இல்ல ஆல்ரெடி பேசி வச்சிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடக்கு முடக்கா இருக்குன்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த நீங்க பேசி வச்ச அந்த வரனே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனாலும் பரவாயில்லைங்க. நீங்க முயற்சி மட்டும் செஞ்சா போதும். நல்ல வரன் உங்கள தேடி வரும். அடுத்த 6வது விஷயம். முக்கியமா வேலை ரீதியா பார்க்கிறப்போ, நீங்க சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலங்க. உங்களுக்கு புதிய பல வேலைகள் கிடைக்கும். 1 வேலை, 2 வேலை இல்ல. பல வேலைகள் உங்கள தேடி வரும். அதுல நீங்க ஒரு வேலைய நல்லதா செலக்ட் பண்ணி அமரக்கூடிய காலகட்டம். நெனச்சது கிடைக்கும். நெனச்ச வேலை கிடைக்கும். நெனச்ச பிசினஸ் கிடைக்கும். பிசினஸ் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீயா நானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டி போட்டுக்கிட்டு உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. பண விஷயத்துல உங்களுக்கு பல விதங்கள்ல வரவு உண்டு. மேலும் நீண்ட நாட்களாக இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட பணம் வாங்கி திருப்பி கொடுக்காம இருந்தவங்க கூட உங்கள தேடி வந்து பணம் குடுப்பாங்க. முக்கியமா பணம் ஏமாந்துட்டீங்க. நான் தொலைச்சுட்டேன் போல. நான் கேட்டு கேட்டு சலிச்சிடுச்சு. அப்படி நீங்களே மறந்து போன பணம் கூட உங்கள தேடி வருங்க. அதே போல இந்த காலகட்டத்துல சுப செலவுகள் உண்டு. திருமண விஷயமா இருக்கலாம், இல்ல வளகாப்பு விஷயமா இருக்கலாம், வீட்டு கிரகப்பிரவேசமா இருக்கலாம். அதாவது வீட்ல வந்துட்டு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நீங்க அனுபவிக்க போறீங்க. அடுத்து 7வது விஷயம். உங்களுக்கு வேலையில கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்துச்சு இல்லையா? என்னடா வேலை இது? வேலை மாறிடலாமா? இல்ல வேலைய விட்டுடலாமா? அப்படி பணியிடங்கள்ல மன அழுத்தத்தோட இருந்தீங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சந்தோஷமான சூழ்நிலை நிலவ போகுதுங்க. நீங்க ரொம்பவே உற்சாகமா வேலை பார்க்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாவே, அந்த முடிவு 1க்கு 10 முறை நீங்க யோசிச்சு உங்களோட சொந்த முடிவா இருக்கணுங்க. மத்தவங்களுடைய பேச்ச கேட்டா இந்த காலகட்டத்தில தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில குரு பகவான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையே மாற்ற போறாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான வழிபாடு செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குரு தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யுங்க. அவருடன் சேர்த்து திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்க கஷ்டமும், அடுத்ததா வரக்கூடிய கஷ்டத்தையும் குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது தடுத்து நிறுத்துங்க. அதாவது இத்தன நாளா தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்த வந்து மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம வாழ்க்கை வந்துட்டு என்னைக்கும் சரியாக போறதில்ல. அப்படியே சோதனையோட தான் போக போகுது. எப்பவுமே கஷ்டம் மட்டும் தான் போல அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஏறுமுகம் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க.
யார் ஒருத்தங்க கஷ்டமே பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு நிரந்தரமான கஷ்டம் கிடையாது. யார் ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்களோ, அவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாது. ஸோ இத்தன காலம் உங்களுக்கு சோதனையா இருந்தனால, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சந்தோஷமான காலகட்டமா இருக்க போகுது. அடுத்து 8வது ஒரு விஷயம். பொறுமையாக இருப்பது உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. வரக்கூடிய பிரச்சனையும் சரி, வந்த பிரச்சனையும் சரி. வராம இருக்கணும்னு நினைச்சீங்க, பொறுமையா இருந்தீங்கன்னாவே போதும். இந்த ஒரு சாக்லேட் படத்துல சொல்லுவாங்கல்ல, "நல்ல வேலைப்பா நீ எதுவுமே செய்யல" அப்படின்னுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான். நீங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலைன்னு பொறுமையா யாரு பக்கத்துல தாட் போட்டுன்னு குதிச்சாலும் சரி, யார் உங்கள வந்து எந்த மாதிரி கோவப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கே கோவம் வந்தாலும் சரி, பொறுமையா, நிதானமா இருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஆனா, இந்த வீடியோ பதிவு பார்த்ததுலருந்தே உங்க மனசுக்குள்ள நீங்க இத வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் மாரி வச்சுப்பீங்க. ஓகே, கோவப்படக்கூடாது. நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த மாதிரி. ஸோ, இதன் காரணமா எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி தாங்க. அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட கட்டத்துல கூட, நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க, எந்த காரியமும் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். நடக்கவே நடக்காதுன்னு நெனச்ச விஷயம் கூட நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு தானா நடக்கும். ஆக மொத்தல தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும், அடுத்து வரக்கூடிய 4 மாத காலம் நிச்சயமா சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலகட்டம். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்கள சேரப்போகுது. கஷ்டம் மாறப்போகுது. கவலை மாறப்போகுது. தடை தாமதங்கள விட்டு விலகப் போகுது. பேரும் புகழும் உங்கள வந்து சேரப்போகுது. பணம் பல விதங்கள்ல உங்கள வந்து அடைய போகுது. சந்தோஷம் மட்டும் தாங்க உங்க மனசுல குடிகொள்ள போகுது. ரொம்பவே பிரைட்டா வாழ்க்கைய வாழப் போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, சென்னையில திருவான்மியூர்ல வீற்றிருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன கொடுக்கும். அப்படி போக முடியலன்னு நினைக்கிறவங்க, அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல, செவ்வாய் ஓரையில முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வெற்றி உண்டு. யாமிருக்க பயமேன்னு கந்த கடவுள், அந்த கருணை கடவுள் உங்களுக்கு துணை நிப்பாரு. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.